ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் நாம் எப்படி கேட்குறோம் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட, அது மட்டுமே இல்லாமல் நன்றி உணர்வோடு இருக்கிறோமா, இதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோங்க. ஈர்ப்பு விதி அப்படின்றது நாம் கேட்டதை மட்டும் உடனே தந்துடுற ஒரு மாயாஜால வித்தை கிடையாது. அது நம்மளுடைய மூச்சு காற்றை போல பிரபஞ்சத்தின் இடைவிடாத இயக்கம். நாம் விழித்திருக்கும் போதும் சரி, உறங்கும் போதும் சரி, நாம் நம்பினாலும் சரி, நம்பலனாலும் சரி, அது ஒரு கணம் கூட ஓய்வெடுக்காமல் தன்னுடைய வேலையை துல்லியமாக செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் பல நேரங்களில் இந்த மாபெரும் சக்தி நமக்கு சாதகமாக செயல்படுறது கிடையாது. நாம் கேட்டது கிடைக்காத போது விரக்தியோட உச்சத்தில் ஈர்ப்பு விதியாவது மண்ணாவது அப்படின்னு ஆழமான அவநம்பிக்கை நமக்குள்ளே வேர் விடுங்க. ஆனால் கொஞ்சம் நிதானமாக யோசித்து பார்த்தோம் அப்படின்னா தப்பு. பிரபஞ்ச விதியின் மீதல்ல, அந்த விதியை நம்ம கையாளும் முறையில் தாங்க இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வீட்டு சமையல் அறையில் ஒரு சாதாரணமாக ரசம் வைக்கிறதா இருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா விண்ணை தொடும் 2 மாபெரும் மலைகளுக்கிடையே ஒரு பிரம்மாண்டமான இரும்பு பாலத்தை நிர்மாணிப்பதாக இருந்தாலும் சரி, அந்த 2க்குமே அதுக்கென வரையறுக்கப்பட்ட ஒரு துல்லியமான சூத்திரம், ஃபார்முலா இருக்குது. அந்த சூத்திரத்துடைய நுணுக்கங்களை நாம் ஃபாலோ பண்ணாமல் நம்மளுடைய விருப்பப்படி அளவீடுகளை மாற்றினோம் அப்படின்னா நாம் எதிர்பார்க்குற சுவையோ அப்படி இல்லைன்னா அந்த பாலத்தோட உறுதியோ ஒருபோதும் சாத்தியமாகாது இல்லையா? ஈர்ப்பு விதியும் அந்த மாதிரி தாங்க. பிரபஞ்சத்தின் இந்த சூத்திரத்தை, அதன் நுட்பமான உளவியல் வழிமுறைகளை நாம் சரியாக புரிஞ்சு கொண்டு கடைபிடிக்கலை அப்படின்னா என்ன நடக்கும்? நாம் விதியை நொந்து கொண்டு தரையில் அழுது புரண்டாலும் சரி, இரவும் பகலும் கடினமாக போராடினாலும் சரி, நாம் ஆசைப்படுவதும் அந்த உச்சக்கட்ட வெற்றி நம்மை வந்தடையவே அடையாது. சரியான மனநிலை, ஆழமான நம்பிக்கை, துல்லியமான அதிர்வலை வைப்ரேஷன், இந்த 3ஐயும் ஒருங்கிணைக்கும் அந்த சரியான சூத்திரத்தை நாம் கையாளும் போது மட்டுமே நம்மளுடைய விருப்பங்கள் நிஜமாக மாறும். ஈர்ப்பு விதி எப்பவுமே நம்மளுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியே காத்துட்ருக்கும். நாம் சரியான வழிமுறையை கையில் எடுக்கும் அந்த தருணத்திற்காக. இது வரைக்கும் பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டு எனக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பிரபஞ்சம் நமக்கு கொட்டி கொடுக்க காத்துட்ருக்குங்க. உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஹோட்டலுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஹோட்டலுக்கு போயிட்டு எனக்கு பசிக்குது, ஏதாவது சாப்பிட கொடுங்க அப்படின்னா கேட்போம். இல்லைல்ல, நமக்கு என்ன பிடிக்குமோ அதுதானே வேணும்னு கேட்போம். அதே மாதிரி தாங்க இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம கேட்கும்போதும் நமக்கு என்ன தேவை இருக்கோ அந்த தேவையை ஏற்கனவே நடந்து முடிஞ்சிட்டா மாதிரி பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கணும். கேட்குறது மட்டும் இல்லைங்க, நன்றி உணர்வு கண்டிப்பாக இருக்கணுங்க. மனித மனம் எப்பவுமே ஒரு விசித்திரமான கணக்கு போட்டு பழகியிருக்கும். அது தன்னிடம் மலர்ந்து சிரிக்கும் 99 ரோஜாக்களை மறந்துட்டு கையில் குத்தி அந்த ஒற்றை முல்லை பற்றியே வாழ்நாள் முழுவதும் யோசனை பண்ணி அழுதுட்ருக்கும். நம்ம ரோஜாவை பார்க்கும்போதெல்லாம் அந்த முள்ளு குத்துன அந்த ஞாபகம் தான் நமக்கு வரும். அழகான அந்த ரோஜா நம்ம மனசுக்கு வராதுங்க. இந்த சாபத்தினால தான் மனித குலத்தினோட அத்தனை வறுமையும் வேரூன்றி நிற்குது. ஏழ்மை அப்படின்றது நம்மளுடைய வங்கி கணக்கில் இல்லை, அது நம்மளுடைய வாழ்க்கையை அணுகிற பார்வையில் தான் இருக்குது. பணத்தின் விஷயத்தில் நம்ம என்ன செய்கிறோம்? ஒரு சின்ன தொகை நம்ம கைக்கு வருது அப்படின்னு வச்சுக்குவோம். அது நம்மளுடைய மனசு உடனே என்ன சொல்லும்? இது வெறும் சின்ன தொகை, இது என்னுடைய எந்த கடனை அடைக்க போகுது, இது போதவே போதாது அப்படின்னு அதை நம்ம நிராகரிக்கிறோம். ஒரு சின்ன விதையை கையில் வச்சுக்கிட்டு இது மரம் இல்லை, இதனால் எனக்கு என்ன பயன் அப்படின்னு தூக்கி எறிவதை போன்றது தான் இது. ஆனால் அந்த சின்னஞ்சிறு விதைக்குள்ளே தான் பல 100 கிளைகள் கொண்ட ஒரு மாபெரும் மரம் விருட்சம் உறங்கி கொண்டு இருக்கிறது அப்படின்றத விழிப்புணர்வு உள்ள ஒருவன் மட்டுமே அறிவான். பிரபஞ்சம் அப்படின்றது மாபெரும் முகம் பார்க்கும் கண்ணாடி. நீங்கள் அதை பார்த்து குறை சொன்னால் அது இன்னும் அதிகமான குறைகளையும் உங்கள் வாழ்க்கையில் பிரதிபலிக்கும். வறுமையை பற்றி பேசினா அது வறுமையை இன்னுமே பல மடங்காக பெருக்கி கொடுக்கும். என்னிடம் போதிய அளவு இல்லை அப்படின்ற எண்ணம் நம்மளுடைய ஆழ் மனசோட இருளை மட்டுமே நிரப்பும். ஆனால் அதோட மாயையிலிருந்து வெளிவர ஒரு மிக எளிய, அதே சமயம் பிரம்மாண்டமான சக்தி கொண்ட ஒரு திறவுகோல் இருக்குது. அதுதான் கிராட்டிடியூட், நன்றி அறிதல். இன்றைக்கி உங்கள் கையில் இருக்கிற அந்த சின்ன தொகைக்கு இன்றைய உங்கள் பசியை போக்கி அந்த பணத்துக்கு நீங்கள் முழுமையாக மனதார நன்றி சொல்ல தொடங்கும் போது அங்கே ஒரு ரசவாதம் நிகழும். அதுவரை இல்லையே அப்படின்னு சுருங்கி போயிருந்த உங்களுடைய மனசு இருக்குதே அப்படின்ற மலர்ச்சிக்கு மாறும்.
நன்றி அறிதல் அப்படின்றது வெறும் உதடுகள் உச்சரிக்கும் வார்த்தை இல்லை, அது நம்மளுடைய ஒட்டுமொத்த அதிர்வலையும் வைப்ரேஷனையும் மாற்றி அமைக்கும் ஒரு மந்திரம். நம்ம கையில் ஒரு 10 ரூபாய் வந்தாலும் சரி, அதை அலட்சியமாக பார்க்காதீங்க. ஒரு உயிரோட்டமான பொருளை பார்ப்பது போல பாருங்க. இந்த நொடியில் என் தேவையை சந்திக்க, என் வாழ்வை நகர்த்த நீ என்னிடம் வந்திருக்கிறாய். உனக்கு என் ஆழமான நன்றிகள் அப்படின்னு உணர்வு பூர்வமாக சொல்லுங்க. நீங்கள் எதுக்கு நன்றி சொல்றீங்களோ அது உங்கள் வாழ்க்கையில் பெருக தொடங்கும். இதுதான் இயற்கையோட விதி. வறண்ட பூமியில் விடும் முதல் மழைத்துளி எப்படி ஒரு மாபெரும் பசுமைக்கான முன்னறிவிப்போ, அப்படியே உங்கள் கையில் இருக்கிற சின்ன தொகைக்கு நீங்கள் சொல்கிற நன்றியும் உங்களிடம் வரப்போகும் மாபெரும் செல்வத்திற்கு வரவேற்பு. குறை சொல்கிறத நிறுத்துங்க. நன்றி உணர்வால் உங்கள் மனசை நிரப்புங்க. நன்றி பெருக 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 பிரபஞ்சத்துடைய செல்வ நதிகள் தங்களுடைய பாதையை மாற்றி உங்கள் வீட்டை நோக்கி தானாகவே பாயத் தொடங்கும். ரொம்ப சிம்பிளான விஷயந்தாங்க நன்றி சொல்கிறது. இது என்னங்க பெரிய விஷயம், இதை இவ்வளோ பெருசாக பேசுகிறீங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நம்ம மூளை இயல்பாகவே ஆபத்துகளையும் குறைகளையும் தேடுறதுலேயே அதிக கவனம் செலுத்தும். இதனால் நம்மக்கிட்ட இருக்கிற ஆயிரக்கணக்கான நன்மைகளை மறந்துட்டு இல்லாத 1-2 குறைகளுக்காக வருத்தப்பட்டுட்டு இருப்போம். இது ஆழ் மனசோடைய ஒரு வறுமை நிலையை உருவாக்கிடும். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் இருக்கிற நன்மைகளை அடையாளம் கண்டு பட்டியலிடுவதன் மூலம் நம்ம மனசை மாத்திரம் ஒரு நிறைவான இலக்கு. இந்த மெத்தடை இன்னிலிருந்து ஃபாலோ பண்ணுங்க. இன்னைக்கு ராத்திரி நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி உங்க மனசுக்கும் உலகிற்கும் ஒரு நன்றி கடிதம் எழுதுங்க. நேரம் ராத்திரி தூங்க போறதுக்கு சரியாக 10 நிமிஷங்களுக்கு முன்னாடி ஒரு நோட் புக்கையும் பேனாவும் எடுத்துக்கோங்க. அது எந்த கலர் பேனாவா இருந்தாலும் பரவாயில்லை. இன்று காலை முதல் இரவு வரை உங்க வாழ்க்கையில நடந்த நிகழ்வுகள்ல உங்களுக்கு மகிழ்ச்சி அல்லது ஆறுதல் தந்த 3 விஷயங்களை மட்டும் தேர்ந்தெடுங்க. உங்களுக்கு சந்தோஷத்தை தந்த விஷயங்களை மட்டும் தான் தேர்ந்தெடுக்கணும். உங்களுக்கு கஷ்டப்படுத்துற விஷயங்களை தேர்ந்தெடுக்க கூடாது. அந்த 3 விஷயங்களையும் விரிவாக எழுதுங்க. அது ஒரு அழகான சூரிய உதயமாகவோ, இல்லை ஒருத்தர் சொன்ன நல்ல வார்த்தையாகவோ, அல்லது உங்களுக்கு பிடித்தமான ஒரு உணவாக கூட இருக்கலாம். ஒவ்வொரு விஷயத்தையும் எழுதும் போது அது உங்களுக்கு கிடைத்த ஒரு மாபெரும் பரிசு அப்படின்ற எண்ணத்தோட மனசார நன்றி அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த உணர்வுல நீங்க கடிதத்தை ரொம்ப சந்தோஷமா அதே நன்றி உணர்வுல எழுதிட்டு நீங்க தூங்க போங்க. இந்த பயிற்சியால மேலோங்கும் நேர்மறை உணர்வுகள் என்ன அப்படின்னா, நிறைவு, என்னிடம் எல்லாமே இருக்கு அப்படின்ற உணர்வு மேலோங்குவதால தேவையற்ற ஒப்பீடுகளும் பொறாமைகளும் மறைந்து மன நிறைவு உண்டாகும். சந்தோஷம், சின்ன விஷயங்களிலும் மகிழ்ச்சியை கண்டறியும் திறன் வளர்றதுனால வாழ்க்கையின் மீதான ஆர்வம் அதிகரிக்கும். உலகம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது அப்படின்ற எண்ணம் வலுப்பற்று எதிர்காலத்தை பற்றிய பயம் நீங்கி பெரும் நம்பிக்கை பிறக்கும். இந்த பயிற்சியால கிடைக்கிற உளவியல் நன்மைகள் என்னென்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? நன்றி உணர்வோடு இருந்தோம் அப்படின்னா ரசாயன மாற்றம் நமக்கு நடக்கும். நன்றி உணர்வோடு இருக்கும்போது மூளையில டோபமைன் மற்றும் செரட்டோனின் போன்ற மகிழ்ச்சி ஹார்மோன்கள் அதிகமா சுரக்கும். நீங்க எதுக்கு நன்றி செலுத்துறீங்களோ அதே போன்ற பல நன்மைகளை உங்க வாழ்வு ஈர்க்க தொடங்கும். நன்றி உணர்வு அப்படின்றது வெறும் வார்த்தை கிடையாது, அது மாபெரும் காந்தம் போன்றது. உறக்கத்தின் தரம், நேர்மையான எண்ணங்களுடன் உறங்க செல்வதனால உங்களுடைய ஆழ் மனம் அமைதி அடைந்து ஆழ்ந்த மற்றும் அமைதியான உறக்கத்தை தரும். மொத்தத்துல இந்த பயிற்சியோட உளவியல் உண்மை என்ன அப்படின்னா, உங்களிடம் இருப்பதற்கு நீங்கள் நன்றி சொல்ல தொடங்கும் போது உங்களிடம் இருப்பவை மேலும் மேலும் பெருக தொடங்கும். இல்லாதவற்றை பற்றி புலம்ப தொடங்கினால் உங்களிடம் இருப்பவையும் உங்களை விட்டு போக தொடங்கும். நன்றி உணர்வு அப்படின்றது ஒரு வெற்றிகரமான வாழ்வின் அடிப்படை அஸ்திவாரம் அப்படின்னே சொல்லலாங்க. இனிமே உங்க வீட்டில் உங்கள் ஒய்ஃபு காஃபி கொடுத்தாலும் சரி, இல்லை உங்களை விட சின்னவங்க உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணாலும் சொல்லி நன்றி சொல்லி பாருங்கள். இது ஒரு வழக்கமாகவே வச்சு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் நடக்குது அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பேங்க. இன்றைக்கி வீடியோவில் பிரபஞ்சம், லா ஆஃப் அட்ராக்ஷனோட சூத்திரம் என்ன, நன்றி உணர்வோட மகிமைகள் என்னென்ன அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதில் உண்மையிலே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கமும். டேக் கேர் அண்ட் பை.